அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் நாகராஜ். என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ அல்லாஹ் முதல்ல படைச்சது நபிகள் நாயகத்தா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவரோட நூரே முகமதியா அப்படிங்கிற அந்த ஒளி தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவர் வழியா பரம்பரையா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஒவ்வொரு வழியா கடைசியில முகமது பிறக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை இஸ்லாம் சொல்லுது. அப்படின்னா நபிகள் நாயகம் பிறந்தே ஒரு 1400 1500 வருஷம் தான் இருக்குது. அப்படின்னா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல இறைவன் படைச்சது எல்லா படைப்புகளுக்கு முன்னாடி முகமத ஒரு இறைவன் தன்னுடைய ஒளியிலிருந்து ஒரு ஒளி வடிவில் இருந்து தன் முன்னாடி வச்சுட்டான். அதுக்கப்புறம் தான் ஜின்களை படைக்கிறான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு படைப்புகளை படைச்சு அது கடைசியில தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். அதுக்கு அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சு பாவம் செஞ்சப்ப கூட அந்த முன்னாடி சொர்க்க வாசலுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த முகமதும் பொருட்டால என்னோட பாவத்தை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்கன்னா, முகமதை தான் முதல்ல படைச்சானா இறைவன் அப்படிங்கிற ஒண்ணு. கேட்ட கேள்வி என்னன்னா, அது அநேகமா முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு புரியாத ஒரு கேள்வி. அதாவது முஸ்லிம்கள் சில மார்க்க அறிஞர்கள் மேடைகளில் பேசக்கூடிய ஒரு பேச்சை வைத்து ஒரு கேள்வி கேட்கிறார். அதாவது இறைவன் முதல்ல படைச்சது நபிகள் நாயகத்தினுடைய ஒளி வெளிச்சத்தை படைச்சான், அதிலிருந்து தான் ஆதம படைச்சான், அவங்களுடைய ஒளிதான் முதன்மையானது என்றெல்லாம் முஸ்லிம்கள் சில பேர் மார்க்க சொற்பொழிவு மேடைகளில் பேசுகிறார்கள். அதை வச்சுதான் அவர் கேட்கிறாரு, இது சரியான்னு கேட்கிறாரு. சரி இல்லை, முதலில் இறைவன் படைத்தது ஆதமைத்தான் படைத்தான். அவர் வழியாக 1400 வருஷத்துக்கு முன்னாடி தான் நபிகள் நாயகம் பிறந்தாங்க. ஒளிய படைச்சு வச்சா அதெல்லாம் நபிகள் நாயகத்தின் மீது அன்பு வைத்திருக்கிறோங்கிற பேர்ல சில பேர் இட்டுக்கட்டி சொன்ன பொய்கள். முதல்ல படைச்சது ஆதமைத்தான் படைத்தேன் குரான்ல இருக்கிறதுனால இந்த கதைகளை வச்சுக்கிட்டு நீங்க நம்ப வேண்டியதில்லை. குரான்லயோ ஆதாரப்பூர்வமான நபி மொழிகள்லயோ அதுக்கு சான்று இல்லை. அதான் அதுக்கு பதில்.